எல்லாரும் பேர் முதல் நாள் கேரக்டர் மட்டும். இசா மாசி ஸ்கூலுக்கு கிளம்பிட்டேலா? கிளம்பிட்டோமா, வாப்பா போவோமா. சரி நம்ம டிவியை போடுவோம். செக்ஷன் சி அடுத்த ரெடியாரா? ஐயோ 11 மணி ஆச்சு, சோற ஒளி வைக்கணுமே. சரி உட்காரும். இங்கிட்டு வா சாபா, இங்கிட்டு வா. ரைஃபா எந்திரி, இந்த பக்கம் வா. உட்காரு. தட்டு எடுத்து சாப்பிடுவேன். சாப்பிடு. ரைஃபா சோற எங்க வைக்கிறேன்னு பாரு. குழம்பா ஊத்துறேன். கையில ஊத்து, தள்ளி வா. ஐயோ என்னாச்சு என்னாச்சு? டிவி பார்த்துட்டே ஆனத்தை கையில் ஊற்றினா சாரி கை கழட்டுவாங்க. சோறு கீழே கட்டி இருக்கு அல்லே. அந்த சோறு போயிட்டு போய் நிறைய சோறு ஆக்கி வச்சிருக்கேன். ஒவ்வொரு நாள் சாப்பாடு சவால் தான் போல. மாலை 4:30. அஸ்ஸலாமு அலைக்கும். ஸ்கூல் விட்டு வந்தாச்சுமா. டெஸ்ட் சேஞ்ச் பண்ணிட்டு டேபிளில் டீ வச்சிருக்கா பாருங்க. ஏன்டா இசாம் டீயை கொட்டினமா? இசாம் டீயை கொட்டிட்டாமா. இது நல்ல சீன் ஓடுது. சீன் முடியும். டீ போனால் போயிட்ட பாருங்க, நான் வேறு டீ போட்டு தரேன். அதுக்கப்புறம் சப்பாத்தி. மா சப்பாத்தி போட்டு தாங்கம்மா. இது பாண்டியன் ஸ்டோரை விளம்பரம் போடவும் மாவு பேசுன்னு சுட்டு தரேன். விளம்பரம் போட்டாங்க, மாவு பேசி போய். ஏமா அழுவுறீங்க? அது ஒன்றும் இல்லைண்டா, பாண்டியன் ஸ்டோரில் முல்லை செத்துட்டாளா? இதுக்குறான் போய் அழுவீங்கம்மா. அத்தம்மா மௌத்தா பண்ணக்கே அழுவுலையம்மா. போடா ரொம்ப பேசாம சாப்பிட வாடா. உட்காரு, முன்னேற உட்காரு. இப்படி நேரா பாரு. ரெண்டு தட்டு சப்பாத்தி இப்போ ஏன் சப்பாத்தி கருவி இருக்கே? அது ஒன்றும் இல்லை, பாண்டியன் ஸ்டோரில் முல்லை செத்துட்டாளா, அதனால அடுப்பை சிரித்து வச்சனா சப்பாத்தி கருவிடுச்சு. அப்பா சப்பாத்தியை திங்கவும் இல்லை, பல்லு வலிக்குதே. சாமி இந்த 3 சப்பாத்தியும் ஹாஸ்டலில் போய் போடுறா. பூனைக்கா அப்பா? இந்த சப்பாத்தியை பூனை கூட திங்காது. வாசலில் மேட் இல்லாமல் இருக்கு, அங்கே போடு. 2ஆம் நாள். அது இல்லை, அது அந்த சிவப்பு கலர் டப்பா, வெள்ளை கலர். இதை எடுத்துரு. சாப்பாடு சீக்கிரம்.
ரைஃபாக்கு தண்ணி வருது. எனக்கு தண்ணி வருதா? எந்த நேரத்துல தண்ணி விடுறாங்க பாத்தியா? என்ன பண்றது, டிவியை பார்த்துட்டே தண்ணி பிடிக்க வேண்டியதுதான். அல்லாவே தண்ணி இடல பல அரிசி குண்டால ஊத்திட்டேனே. என்னக்கா புலம்பிக்கு இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை, தண்ணி இடல பல அரிசி குண்டால ஊத்திட்டேன். இப்போ என்னக்கா பண்ண போறிய? அரிசியை ஊற வச்சு ஒரு வாரத்துக்கு இட்லி சுட வேண்டியதுதான். சாமி வாடா டிவி பார்க்கலாம். இந்த பக்கம் வாங்க, ரெண்டு பேரும் இந்த பக்கம் வாங்க. ரிமோட் அங்க இட்லி அவி ரிமோட்டை தாடா, ரிமோட்டை தாடா. இப்போ ரிமோட்டை தரான்னா அம்மா கிட்ட சொல்லி கொடுத்துரு. அம்மா கிட்ட சொன்னா நம்ம 2 பேருக்குமே ரிமோட் கிடைக்காது. என்னடா சண்டை பிடிக்குதே? சண்டை பிடிக்காம டிவி பாடுங்கடா, இப்போ வந்துடுவேன். ரிமோட்டை தரியா இல்லை அம்மா சுட்ட இட்லியை வச்சு மண்டையை உடைக்கவா? என்னக்கா சிரிப்பு காட்டுறாங்க? அது ஒன்றும் இல்லை, மாவு கலக்கும் போது சோடா மாவு போடாமல் கலக்கிட்டேன். இட்லி கல் மாதிரி வந்துடுச்சு. அதோட 3ஆம் நாள். இன்ட்ரெஸ்டாக ஃபோன் பார்த்துக்க இருக்க போது சிலிண்டர்காரை கால் பண்ணுவோம், கட் பண்ணி விடுவோம். கட் பண்ணி விடுவோம். கட் பண்ணி விட்டுருவோம். சரி சமைக்க போவோம். இப்படி திரும்பி அடி, திரும்பி இப்படி அடி. அல்லாவே சிலிண்டர் முடிஞ்சிருச்சு. சரி ஃபோன் அடிப்போம். கிளிங். சிலிண்டர் முடிஞ்சிருச்சு. ஹோட்டலில் சாப்பாடு ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வரீங்களா? சரி. ட்ரெயின். ஹலோ, எங்கள் வீட்டில் சிலிண்டர் போட்டீங்களா? எந்த தெரு? வடக்கு தெரு. உங்கள் பேர் என்ன? ஆதிஷ். அங்கே தான் நான் 3 தாட்டி ஃபோன் அடிச்சேனே, 3 தாட்டி ஃபோனை எடுக்கவே இல்லை. சரி. மூத்த மகன் ஊரிலிருந்து வருகிறார். டிக் 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 டிக். டேய் இங்கிட்டு போ, உள்ள வைக்கிட்டு வாங்க. இந்த பக்கம் விசாம் கதவை தர. டிக் 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 டிக். அண்ணா வாங்கண்ணா. வாமா ஆஃபீக்கு. யார் கை கட்டு வாங்க, சாப்பிடுவோம். சாப்பிடுவோம். தட்டு நேராக உட்காரு, எல்லாம் நேராக வரிசையாக உட்காரு. நேராக உட்காரு. எந்த தட்ட ஒரு ஆள் போய், எந்த தட்ட ஒரு ஆள் போய், ஒரு ஆள் போய். நேராக உட்காரு. ஆசிக்கு நேராக உட்காரு. ஆசிக்கு நேராக உட்காரு. வைப்பா உட்காரு. ஏம்மா அன்னைக்கு தானே நான் ஊர்லேருந்து வந்திருக்கிறேன், வீட்லேயே சமைக்காமல் ஏம்மா ஹோட்டலில் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க? இன்னைக்கு தான் நல்ல சாப்பாடு. ஏவாப்பா அம்மாவா அப்படி சொல்கிறீங்க? சிலிண்டர்காரா 1க்கு 3 தடவை ஃபோன் அடித்தான். உங்கள் அம்மா ஃபோன் பார்த்துக்கிட்டே 3 தடவை ஃபோனை எடுக்காமல் ஃபோன் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நான் எப்போ ஃபோன் எடுக்கல, எப்படி உங்களுக்கு தெரியும்? 11 மணிக்கு நீ தானே ஸ்டேட்டஸ் வச்ச. சரி, வீட்டில் யாருமே இல்லை, அப்போ நீ தானே ஸ்டேட்டஸ் வச்சுருக்கணும். சரி. அது மட்டுமா, உங்கள் அம்மா சாப்பாடை வீண் செய்கிறாங்க, சீரியல் முகத்தினால போய் கூட சொல்கிறாங்க, பொருளாதாரத்தை ரொம்ப வீணடிக்கிறாங்க. அது மட்டுமா நீ சாப்பாடு எவ்வளோன்னு தெரியுமா? 950 ரூபா. அந்த 950 ரூபா வச்சு ஒரு சிலிண்டர் வாங்கி 1 மாதத்துக்கு உணவு செஞ்சு சாப்பிட்ருக்கலாம்.
ஏம்மா இப்படி செய்கிறீங்க? இதான் எனக்கு மன நிம்மதி. அப்படி சொல்லாதீங்கம்மா. மன நிம்மதிங்கிறது தொழுகிறதுனாலையும் ஓதுறதுனாலையும் திக்ரு செய்கிறதுனாலையும் தாம்மா வருது. நடாமல் பார்க்கறதுனால வரலாமா? அல்லாஹ் சொல்கிறான் 74:44 45 46 இருக்குது. உண்ணுங்கள் பருங்கள் வீண் விரயம் செய்யாதீர்கள். வீண் விரயம் செய்பவரை அல்லாஹ் நேசிக்க மாட்டான். அது மட்டுமா, குற்றவாளிகள்கிட்ட அல்லாஹ் கேட்பான், உங்களை நரகத்திற்கு கொண்டுட்டு வந்து சேர்த்தது எது என்றால், அதுக்கு அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் தொழுவோராகவும் இல்லை, ஏழைகளுக்கு உணவளித்தவராகவும் இல்லை, வீணிலும் விளையாட்டிலும் மூழ்கியிருந்தோம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்கம்மா. வீண் பேச்சு பேசுவதையும் செல்வத்தை அதிகமாக கேள்வி கேட்குவதையும் செல்வத்தை வீணாக்குவதையும் நிச்சயமாக அல்லாஹ் தடுத்துள்ளான். இந்த உலக வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தெரியுமாமா? வீணிலும் விளையாட்டிலும் மூழ்கி இருக்குது. மறுமை வாழ்க்கை தாமா சிறந்த வாழ்க்கை. வீட்டில் நாடகம் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்காம 5 வேளை தொழுவையும் தொழுது அல்லாட பாவம் அனுப்பி கேளுங்கம்மா. தொழுவதான் நம்மளுக்கு வெக்கக்கேடான விஷயத்துல இருந்தும் மனக்கேடான விஷயத்துல இருந்தும் பாதுகாக்குது. அது மட்டுமா, எல்லா இடத்துலையும் பயான் நிகழ்ச்சி வைக்கிறாங்க. ஏன் நம்ம வெள்ளைமனை கிளையில் கூட ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணிக்கு பயான் நிகழ்ச்சி வைக்கிறாங்க. செவ்வாய்க்கிழமை வாரம் பெண்களுக்கான வீடிலும் மகரிப் தொழுவைக்கு பிறகு தெருமுனை கூட்டம், 5 ஸ்டார் தெருவு, குமிழ் கிணறு, கொத்துவாப்பள்ளி, தோப்பு தெருவு என்ற பல இடங்களில் பயான் நிகழ்ச்சி வைக்கிறாங்கம்மா. இந்த மார்க்க விஷயங்களை தெரிந்து பயன்படுத்தி கொள்ளுங்கம்மா. மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லுங்கம்மா. வீட்டில் சீரியல் முகத்தினால மூழ்கி இருக்காம நன்மையான காரியங்களை ஈடுபட அல்லாஹ் நமக்கு பாக்கியத்தை தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மனிதர்களிலேயே அல்லாஹ்வின் கடுமையான வெறுப்பிற்கு ஆளானவர் மூவர் அவர். 1. புனித மக்கா எல்லைக்குள் பாவம் புரிகின்றவன். 2. இஸ்லாத்தில் இருந்து கொண்டே அறியாமை கால கலாச்சாரத்தை விரும்புகின்றவன். 3. ஒரு மனிதனின் இரத்தத்தை சிந்த செய்வதற்காக அவனை நியாயமின்றி கொலை செய்ய தூண்டுகின்றவன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவித்தவர் இப்னு அப்பாஸ். புகாரி 6852. அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த கிளாஸ் ஒட்டுமொத்தமாக எல்லோரும் சேர்ந்து செய்கிற நிகழ்ச்சி மிஅராஜ் என்னும் விண்ணுலக பயணம். யாரெல்லாம் பங்கு போடுறாங்கன்னா சிஃப்னா ரிஃபா, லசீரா, இட்ஷா, ஹசீரா, ஹைஃபா, ஐஃபா, தஹ்ரீம், மஹ்மூதா, ஹாதிகா, தாஃபியா, ஹமீதா, சமிஹா, சஃபியா, சஃபா, அஃபின், நஸ்வா, ஜெய்வா, ஜெஸ்ஸா, ரிம்ஷா, ஜாஃபினா, ஐனி. अस्सलाम अलैकुम रहमतुल्लाहि बरकातुहू. सुब्हानल्लज़ी अस्रा बि अब्दिही लैलन मिनल मस्जिदिल हराम इलल मस्जिदिल अक्सा लिनुरियहु अल्लज़ी बारकना कौलहु लिनुरियहु मिन आयातिना इन्नहु हुवा समीउल बसीर. மிஹராஜ் என்னும் மின்னுலக பயணம். நபி அவர்களின் அழைப்பு பணிவோடு புறம், எதிரிகளால் முஸ்லிம்களுக்கு இழைக்கப்பட்ட துன்பங்கள் தொல்லைகள் மறுபுறம். இந்த நிலையில் தான் நபி அவர்கள் மிஹராஜ் என்னும் மின்னுலக பயணம் என்றார் காணலாம். அதனை அல்லாஹ் திருக்குர்ஆனில் கூறுகிறான். 17 அத்தியாயம் 1வது வசனம். தன் அடையாறு மஸ்ஜிதுல் ஹராம் இருந்து சுற்றுப்புறத்திற்கு நம் அருளுடன் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு அமது சான்றுகளை அவருக்கு காட்டுவதற்காக இரவில் அழைத்து சென்றார். தூயவன் அவனை செவி ஏற்பவன் பார்ப்பவன். ஜிப்ரீல் வருகை திறக்கப்பட்டுள்ளது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அவர்கள் கூறினார்கள், நான் மக்காவில் இருக்கும்போது என்னுடைய திறக்கப்பட்டுள்ளது. அதன் வழியாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கினார்கள். என்னுடைய நெஞ்சை பிளந்து அதில் ஜம்ஜம் நீரால் சுத்தம் பற்றினார். ஈமானே மற்றும் ஞானத்தின் தங்கத்தை நெஞ்சில் கொட்டிவிட்டு மூடிவிட்டார்.
புராக் வாகனம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விண்ணுலகத்திற்கு ஏற்றி செல்வதற்காக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் விண்ணுலகத்திலிருந்து எடுத்து வரப்பட்ட வாகனம்தான் புராக் வாகனம். கோவேறு கழுதை விட சிறியதும் கழுதை விட பெரியதுமான இருந்தது. புராக் வாகனத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற முற்பட்ட போது அது சற்று துள்ளியது. அதை பார்த்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அதனிடம், புராக்கே, முஹம்மதை விட மதிப்பிற்குரிய உன் மீது ஏறியதில்லை, ஏன் இவ்வாறு செய்கிறாய் என்று கூறியதும் புராக்விற்கு சற்று வேர்க்க துவங்கியது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காணுதல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஹ்ராஜுக்கு அழைத்து செல்லப்பட்ட இரவில் செம்மண் குன்றுக்கு பக்கத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடந்து சென்றாங்களாம். அப்போது அவர்கள் தம்முடைய கப்ரில் தொழுது கொண்டிருந்தார்களாம். பைத்துல் முகதஸிற்கு செலுத்தல். பைத்துல் முகதஸுக்கு வந்ததும் நபிமார்கள் வாகனத்தை கட்டும் வளையத்தில் புராக்கை நான் கட்டினேன். பிறகு பள்ளியில் நுழைந்தேன். பைத்துல் முகத்தஸ் என் நபிமாரின் கூட்டத்தில் இருக்கு. பைத்துல் முகத்தஸ் என் நபிமாரின் கூட்டத்தில் இருக்கவொன்னு அவனை கேட்டேன். அப்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் தொழுது கிடந்தாங்க. சனுவா என்ற குலத்தைச் சேர்ந்த மனிதர்கள் போல் நல்ல தோட்டத்தோடு நடுத்தது உயர் மனிதர்கள் போல் இருந்தாங்க. நடுத்தது ஈசா அலைஹிஸ்ஸலாம் தொழுதுட்டாங்க. உல்வா பின் மசூத் மாதிரி இருந்தாங்க. இப்ராஹிம் நபியும் தொழுது இருந்தாங்க. முகமது நபி இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விண்ணுலக பயணம் விரைவில் மூசா நபியை பார்த்தார்கள். மூசா நபி உயரமாக சுருட்ட முடியோட இருந்தாங்க. ஈசா நபி தொங்கல் முடியோட வெள்ளையாக சிவப்பாக உயரமாக இருந்தாங்க. நரக காவலாளி மாலிக்கை பார்த்தாங்க. தஜ்ஜாலை பார்த்தாங்க. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வலக்கத் ஆத்தைனா மூஸல் கிதாப் ஃபலா தகுன் ஃபீல் மிரியத்தின் மின் லிகாயிஹி வஜஅல்நாஹு ஹுதல் லிபனி இஸ்ராயீல். பொருள், நாம் மூசாவுக்கு வேதத்தை கொடுத்தோம். நபியே, அவரை சந்தித்ததை குறித்து நீ சந்தேகத்தில் ஆகிவிடாதீர். அவ்வேதத்தை இஸ்ராயலின் வழி தோழர்களுக்கு நேர்வழி காட்டியாக ஆக்கினார். நபிமார்களுக்கு இமாமாக நின்று தொழுவித்தார். தொழுகைக்கு நேரமாகிவிட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தொழுவித்தார்கள். விண்ணுலகச் செல்லுதல். நபி தூங்கிட்டு இருக்கும் போது ஜிப்ரீல் அவங்களை எழுப்பி கையை பிடித்து வானத்துக்கு கூட்டிட்டு போனாங்க. பூமியெல்லாம் தாண்டி வானத்தில் போய் அடையும் போது அங்கே இருக்கும் காவல்கார்ட்ட ஜிப்ரீல் திறங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் யார் அப்படின்னு ஜிப்ரீல்கிட்ட கேட்கும் போது நான் தான் ஜிப்ரீல் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் கூட வேறு யாராச்சும் இருக்காங்கன்னு கேட்கும் போது என் கூட முகமது இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. கதவை திறந்த உடனே 2 பேர் உள்ளாக்க போகிறாங்க. அப்போ நபி ஒரு மனிதரை பார்க்குறாங்க. அந்த மனிதரின் வலது பக்கமும் மனிதர்கள், இடது பக்கமும் மனிதர்கள் தான் இருக்காங்க. ஆனால் வலது பக்கம் இருக்கும் மனிதர்கள்லாம் சிரிச்சிட்டு இருக்காங்க, இடது பக்கம் இருக்கும் மனிதர்கள்லாம் அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போ நான் ஜிப்ரீல் கேட்குறாங்க நபிட்ட, நீங்கள் ஏதாச்சும் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது, நல்ல இறை தூதரே வருக, நல்ல மகனே வருகன்னு யாரோ சொல்கிறாங்க. யார் அது அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் யார்
இவங்க யார் அப்படின்னு ஜிப்ரீல்கிட்ட கேட்கும்போது இவங்க தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமேட்டு ஏன் நபி வந்து இப்படி இருக்காங்க அப்படின்னு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கும் போது இவங்க வலது பக்கமும் இடது பக்கமும் இருக்கும் மனிதர்களை பார்த்தாங்க போல். வலது பக்கம் இருக்கும் மனிதர்கள்லாம் சொர்க்கவாசிகள், இடது பக்கம் இருக்கும் மனிதர்கள்லாம் நரகவாசிகள். அப்புறமேட்டு 2வது வானத்துக்கு செல்கிறாங்க. அங்கே இருக்கும் காவல்காரர்கிட்ட திருங்கள்னு சொல்கிறாங்க. நீங்கள் யாருன்னு கேட்குறாங்க. நான் தான் ஜிப்ரீல்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க கூட வேறு யாராச்சும் இருக்காங்கன்னு கேட்குறாங்க. என் கூட முகமது இருக்கான்னு சொல்கிறாங்க. கதவு திறந்தோடனே அங்கே ஈசா அலைஹிஸ்ஸலாமும் யஹ்யா அலைஹிஸ்ஸலாமும் இருக்காங்க. அவங்கள்ட்ட வந்து யஹ்யா அலைஹிஸ்ஸலாமும் ஈசா அலைஹிஸ்ஸலாமும் உங்கள் வருகை நல்வரவாகட்டும் சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா அவங்களும் 3வது வானத்துக்கு செல்கிறாங்க. அங்கே இருக்கும் காவல்கார்ட்ட திறங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் யாருன்னு கேட்குறாங்க. நான் தான் ஜிப்ரீல். உங்கள் கூட வேறு யாராச்சும் இருக்காங்கன்னு கேட்குறாங்க. என் கூட முகமது இருக்கான்னு சொல்கிறாங்க. அங்கே வந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பார்க்குறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் உங்கள் வருகை நல்வரவாகட்டும் சொல்கிறாங்க. அடுத்து 4வது வானத்துக்கு போகிறாங்க. அங்கே திறங்கள்னு சொல்கிறாங்க. நீங்கள் யாருன்னு கேட்குறாங்க. நான் தான் ஜிப்ரீல்னு சொல்லிட்டு உங்க கூட வேறு யாராச்சும் இருக்காங்கன்னு கேட்குறாங்க. என் கூட முகமது இருக்குன்னு சொன்னோடனே கதவு திறந்த உடனே அங்கே வந்து இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் பார்க்குறாங்க. அவங்க வந்து உங்களை அல்லாஹ் உயர்த்தி வைப்பானாகன்னு சொல்லிட்டு துவா கேட்குறாங்க. அப்புறமேட்டு 5வது வானத்துக்கு போகிறாங்க. அங்கேயும் திறங்கள்னு சொல்கிறாங்க. நீங்கள் யாருன்னு கேட்குறாங்க. நான் தான் ஜிப்ரீல்னு சொல்கிறாங்க. உங்கள் கூட வேறு யாராச்சும் இருக்கான்னு கேட்குறாங்க. என் கூட முகமது இருக்கான்னு சொல்கிறாங்க. அங்கே வந்து ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் பார்க்குறாங்க. அவங்க வந்து உங்கள் வருகை நல்வரவாகட்டும் சொல்கிறாங்க. 6வது வானத்துக்கு போகிறாங்க. அங்கே வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்க்குறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து அழுதுகிட்டு இருக்காங்க. ஏன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்கிறாங்க, இந்த இலங்கையனோட சமுதாயத்தை விட என் சமுதாயத்தில் இருக்கவங்க யாருமே அதிகமானவர்கள் சொர்க்கத்தில் போகிறவர்களா இல்லை. இந்த இலங்கையரோட சமுதாயத்தில் இருக்கவங்க அவங்க மட்டும்தான் சொர்க்கத்தில் போகிறவர்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 7வது வானத்துக்கு போகிறாங்க. அங்கே வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பைத்துல் மஹ்மூரில் சாஞ்சிருக்காங்க. நபி ஜிப்ரீல்கிட்ட கேட்குறாங்க, பைத்துல் மஹ்மூர்னா என்னன்னு கேட்குறாங்க. பைத்துல் மஹ்மூன்றது ஒரு பள்ளிவாசல். அங்கே வந்து ஒவ்வொரு நாளும் 70,000 மாணவர்கள் தொழுகுவாங்க. ஆனால் இன்னைக்கு பார்த்த மாணவர்களை நாளைக்கு பார்க்க முடியாது. பைத்தல் மஹ்மர், நான் அதை குறித்து ஜிப்ரீலிடம் கேட்டேன். அவர் இதுதான் அல் பைத்தல் மஹ்மர் ஆகும். இதில் ஒவ்வொரு நாளும் 70,000 மாணவர்கள் தொழுகின்றார்கள். அவர்கள் இதிலிருந்து வெளியே சென்றால் திரும்ப இதனிடம் வரவே மாட்டார்கள். அதுவே அவர்களுக்கு கடைசியாக நுழைந்ததாகிவிடும் என்று கூறினார். சித்ரத்துல் முன்தஹா பைத்துல் மஹ்மூரை கடந்த பிறகு சித்ரத்துல் முன்தஹா என்ற இளைதேவனம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு காட்டப்பட்டது. அதன் பழங்கள் ஹஜ்ர் என்ற இடத்தில் கூஜாக்கள் போல் இருந்தன. அதன் இலைகள் யானைகளின் காதுகள் போல் இருந்தன. அல்லாஹ்வின் கட்டளைப்படி அதை மூட வேண்டியது மூடியதும் அது சிவப்பு மாணிக்கங்களாக அல்லது பச்சை மலர்ந்தங்களாக அவற்றை போன்றதாக அது மாறிவிட்டது. அதன் வேறு பகுதியில் 4 ஆறுகள் இருந்ததாம். சல்சபில் கௌசர் ஆகிய 2 ஆறுகள் உள்ளே இருந்ததாம். மற்றும் யூப்ரனிஸ் நெயில் ஆகிய 2 ஆறுகள் வெளியே இருந்துச்சான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல்கிட்ட அவற்றை கொடுத்து கேட்டாங்களாம். ஜிப்ரீல் சொன்னாங்களாம், உள்ளே இருக்கிற 2 சொர்க்கத்தில் உள்ளவையாகும், வெளியே இருப்பைய யூப்ரனிஸ் நதியும் நைல் நதியும் ஆகும் என்று சொன்னாங்களாம். மூன்று பாத்திரங்களில் 3 பானைகள். விண்ணுலகத்தில் இருக்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 3 கிண்ணங்கள் கொடுக்கப்பட்டன. ஒரு கிண்ணத்தில் பாலும், ஒரு கிண்ணத்தில் தேனும், ஒரு கிண்ணத்தில் மதுவும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாலிந்த கிண்ணத்தை எடுத்து குடித்தாங்க. அப்போது அவங்களிடம் சொல்லப்பட்டது, நீங்களும் உங்களுடைய சமுதாயம் இயற்கை மரபை அடைந்துள்ளீர்கள் என்று சொல்லப்பட்டது. சூரா அன்-நஜ்ம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வன்-நஜ்மி இதா ஹவா மா லல்ல சாஹிபுக்கும் வமா யவா வமா யன்திகும் அனில்
இன் ஹுவ இல்லா வஹ்யு யுஹா அல்லமஹு ஷதீதுல் குவா து மிர்ரதி ஃபஸ்தவா வஹுவ பில் உஃபிகில் அலா ثم دنا فدادلا فكان قاب قوسين أو أدنى فأوحى إلى عبده ما أوحى. சிலிர்க்க வைக்கும் ஜிப்ரிலின் இயற்கை தோற்றம். நட்சத்திரம் விழுக்கின்ற சமயத்தில் அதன் மீது சத்தியமாக நமது தூதரான உங்கள் தோழர் வழி தவறவில்லை, தவறான வழி செல்லவும் இல்லை. இது அவருக்கு அறிவிக்கப்பட்டும் இறை செய்தி நின்றி வேறில்லை. இதை அழகிய தோற்றமுடைய ஆற்றமிக்கவர் ஜிப்ரில் கற்றுக் கொடுத்தார். அவர் உயர்ந்த அடிவானத்தில் இருக்கும் நிலையில் தமது சுய உருவின் நேராக நின்றிருந்தார். பின்னர் அவர் அருகில் நெருங்கி வந்திருந்தார். இது வில்லின் இரு முனையளவோ அல்லது அதைவிட நெருக்கமாகவோ இருந்தது. அவரது அடியார்களுக்கு அறிவிக்க வேண்டியதை அறிவித்தார். அல்லாஹ் தன் திருமறை கூறுகிறான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொய் சொல்லவில்லை. அவர் விண்ணுலக பயணத்துக்கு வந்தது உண்மைதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சித்ரத்துல் முன்தஹா என்னும் இலந்தை மரத்தின் அருகில் ஜிப்ரில் இறங்க கண்டார்கள். அங்கேதான் சொர்க்கம் உள்ளது. நூல் புகாரியில் இப்னு மஸ்ஊத் அலி அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் 600 ரெக்கைகள் இருக்க அவரது நிஜ தோற்றத்தில் பார்த்தார்கள். சொர்க்கத்தில் நுழைக்கப்படுதல். பின்னர் நான் சொர்க்கத்தில் நுழைக்கப்பட்டேன். அதில் முத்துக்களினாலான கயிறுகளை பார்த்தேன். சொர்க்கத்தில் மண் கஸ்தூரியாக இருந்தது. அல் கௌசர் தடாகம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்தில் பயணம் செய்தாங்க. அப்போது அங்கு ஒரு ஆறு இருந்தது. அதன் இருமருங்கிலும் துளை உள்ள முத்து கலசங்களை பார்க்குறாங்க. அப்போது ஜிப்ரீல்கிட்ட இது என்னவென்று கேட்குறாங்க. அப்போது ஜிப்ரீல் சொல்கிறாங்க, அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த அல் கௌசர் என்று சொல்கிறாங்க. அதன் மண் வாசனை நறுமணமிக்க கஸ்தூரியாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்தை எட்டி பார்க்குறாங்க. நிறைய ஏழைகளை பார்க்குறாங்க. நரகத்தை எட்டி பார்க்குறாங்க. நிறைய பெண்களே பார்க்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சமுதாயத்தை கடந்து போகிறாங்க. அவர்களுக்கு செம்பினால் ஆன நகங்கள் இருந்தது. அதை வைத்து முகத்தையும் மார்புகளையும் காயப்படுத்தி கொள்கிறாங்க. அப்போது ஜிப்ரீல்கிட்ட இவர்கள் யார் என்று கேட்குறாங்க. அப்போது ஜிப்ரீல் சொல்கிறாங்க, இவர்கள் புறம்பேசி மக்களின் இறைச்சியை சாப்பிட்டு அவர்களின் தன்மான உறவுகளை காயப்படுத்தி கொள்கிறாங்க என்று பதிலளித்தார்கள். இறுதி எல்லையும் இரு அலுவலகமும் ஜிப்ரீல் என்னை அழைத்து கொண்டு மேலே சென்றார்கள். நான் ஒரு உயரமான இடத்திற்கு வந்தபோது அங்கு நான் வானவர்களின் எழுதுகோள்களின் ஒசையை செவியுற்றேன். சித்ரத்துல் முன்தஹா ஒரு விளக்கம். அல்லாஹ்வின் தூதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிஹராஜ் பயணத்துக்கு அழைத்து சென்றிருந்த போது சித்ரத்துல் முன்தஹா வரை சென்றார்கள். சித்ரத்துல் முன்தஹா 6வது வானத்தில் அமைந்துள்ளது. பூமியிலிருந்து வானத்துக்கு ஏற்றுக்கொள்ளுபவை சித்ரத்துல் முன்தஹாவில் இருக்கும். வானத்திலிருந்து கீழே இறக்கும்பவை சித்ரத்துல் முன்தஹாவில் இருக்கும். சித்ரத்துல் முன்தஹா ஒரு தங்க விரிப்பால் மூடியிருக்கும். அல்லாஹ்விதே கடமை. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 50 தொழுகைகள் கடமையாக்கப்பட்டிருக்கு. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னிறுத்து சென்றது மூசா அலைஹிஸ்ஸலாம். அப்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்களாம், நீங்க என்ன பண்ணிட்டு வரிய அப்படின்னு கேட்டாங்களாம். அப்போ அதுக்கு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்களாம், எனக்கு 50 தொழுகைகள் கடமையாக்க
எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்களாம். அப்போ அதுக்கு மூசா சொல்கிறாங்கன்னா, இதை வந்து அவங்க மக்கள்கள் தாங்க மாட்டாங்க, நீங்கள் போய் அல்லாட்ட இன்னும் கொஞ்சம் குறைச்சி கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்களாம். அப்போ வந்து மூசா சொல்கிறாங்கன்னா, உங்களை விட எனக்கு மக்களை பற்றி அதிகமாக தெரியும், நான் பஜர் இஸ்லாமில் அதிகமாக பழவி இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ அல்லாட்ட போய் குறைச்சி கேட்கும் போது அல்லாஹ் வந்து 50-40 குறைச்சி கொடுத்தானா. அப்போ பிறகும் போய் குறைச்சி கேளுங்க அப்படின்னு சொன்னேன். 40-30 குறைச்சி கொடுத்தானா. பிறகும் போய் குறைச்சி கேளுங்க அப்படின்னு சொன்ன 30 வந்து 20 குறைச்சி கொடுத்தானா. பிறகும் போய் குறைச்சி கேளுங்க அப்படின்னு சொன்ன 20 வந்து 10 குறைச்சி கொடுத்தானா. பிறகும் போய் குறைச்சி கேளுங்க அப்படின்னு சொன்ன 10 5 குறைச்சி கொடுத்தானா. அடுத்து முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போய் சொன்னாங்களாம், அல்லாஹ் வந்து 5 குறைச்சி கொடுத்துட்டான் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ அதுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களாம், இதையும் உங்கள் மக்கள்கள் தாங்க மாட்டாங்க, நீங்கள் அல்லாட்ட போய் இன்னும் கொஞ்சம் குறைச்சி கேளுங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ அதுக்கு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னாங்களாம், நான் இதுக்கு மேலே அல்லாட்ட இன்னும் கொஞ்சம் போய் குறைச்சி கேட்க மாட்டேன், ஏன்னா நான் அல்லாட்ட ஓகே சொல்லிட்டேன். நம்ம வந்து ஒரு தொழுவை தொழுவோன்னு நினச்சிட்டாலே அதுக்கு ஒரு நன்மை, நம்ம ஒரு தொழுவை தொழுதுட்டாலே அதுக்கு 10 நன்மை, நம்ம 5 தொழுவைகளையும் தொழுவிட்டா அதுக்கு வந்து 50 நன்மைகள். முதலாவது வந்து 5 தொழுவைகள், 2வது சூரத்துல் பக்கராவோட இறுதி வசனங்கள், 3வது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமுதாயத்துக்கு சார்ந்த அல்லாஹ்வை இணை வைக்காமல் இருப்ப பெரும் பாவங்கள் மன்னிப்பு. குறைசிகள் நம்ப மறுத்தல். நபி அவர்கள் மேராஜ் பயணத்துக்கு போயிட்டு வந்து இங்கே நிற்கிறாங்க, அமர்ந்திருக்காங்க. அப்போல்லாம் அபுதாலிக்கு வந்து நபி அவர்களை பார்த்துட்டு கேட்குறான், எது புது செய்தி இருக்கான்னு. அதுக்கு நபி அவர்கள் சொல்கிறாங்க ஆம் அப்படின்னு. அதோட என்ன செய்தின்னு அபுதாலிக் கேட்குறான். அதுக்கு நபி அவர்கள் சொல்கிறாங்க, நேற்று இரவு நான் பைத்துல் மஹ்மூத் பள்ளிவாசலை போய் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு அபுதாலிக் சொல்கிறான், ஆனால் நீங்கள் இங்கே தானே இருக்கீங்கன்னு அப்படின்னு நக்கலாக பேசுகிறான். அதுக்கு நபி அவர்கள் சொன்னாங்க அதுக்கும் ஆம்னு சொன்னாங்க. அதுக்கு அபுதாலிக் கேட்குறான், நீங்கள் என்கிட்ட சொன்னதை உங்கள் கூட்டத்தார்கிட்ட சொல்கிறீங்களான்னு கேட்குறான். ஆம் அதுக்கும் சொல்கிறாங்க. அதோட அவங்களையும் அழைச்சிட்டு வந்துட்டான். அதோட அவங்க கேட்குறாங்க, நீங்கள் அந்த அபுதாலிக் நீங்கள் அந்த பள்ளிவாசலுக்கு போனீங்கல்ல, அந்த பள்ளிவாசல் எப்படி இருந்துச்சுன்னு கேட்குறான். அதுவும் அவங்களும் நல்லா சொல்கிறாங்க. திடீர்னு அவங்க டக்குன்னு திக்கிட்டாங்க. அதோட அல்லாஹ் பார்த்துட்டு அவங்களுக்கு காட்சி அளிக்கிறான் அந்த பள்ளிவாசலை. அதோட நபி அவர்களும் அப்படியே சொல்லிட்டாங்க. அதுக்கு அந்த நபியோட கூட்டத்தாருங்க சொல்கிறாங்க, அல்லாஹ் மீது ஆணையா இவங்க சொன்னது எல்லாமே சரிதான் அப்படின்றாங்க.